குறிப்பாக பதவி விலகிறது மன்னிப்பு கேட்கலாம் வந்து அவங்க சவங்கர் பரம்பரை ஈஸியா மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்க. மன்னிப்பு தான் வந்து கிலோ எவ்வளவுன்னு கேட்பாங்க. இதில் வந்து அவர் நடந்து கொண்ட முறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வருகிறது. அவர் நிச்சயமாக பதவி விலக வேண்டும், பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தொடரும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம். ரயில் மறியல் சரி கண்டு அவ்வளவு சப்ப கட்டு பேசுறாருங்க. இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே நீ சொல்றீங்க, முதல் லைன்ல இருந்தவங்க எல்லாமே வயதானவர்கள் தான் இருந்தாங்க. கார்கே பாய் மூத்த அரசியல்வாதிகள். நீங்க பிடிச்சி தள்ளி விட்டீங்கன்னா யார் தான்? அதுல ராகுல் காந்தியும் இருக்கிறார், பிரியங்கா காந்தியும் இருக்கிறார். எங்களை பயங்கரமா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வரவிடாம பிடிச்சு தள்ளுனாங்க. வந்து ஆக்சுவலி கீழே விழுந்தது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான். கீழே உட்காந்துட்டாங்க அந்த இடத்துல நிக்க முடியாம. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சேர் கொண்டு வந்து போட்டு அவர் கீழே நழுவுனதுக்கு அப்புறம் நாங்க வந்து அங்க உட்கார வச்சோம். இந்த வீடியோல நாங்கெல்லாம் தொடர்ச்சியா வந்து பெண் எம்பிக்கள் முன்வரிசையில் இருக்கிறது, ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு தள்ளி நாங்க நிக்கிற லைன்ல வந்து அவர் பின்னாடி நிக்கிறதை நீங்க பார்க்கலாம். और मैं अगर पार्लियामेंट में मुझे अवकाश मिलता, समय मिलता, तो मैं आज बताने वाला था बाबा साहब अम्बेडकर का लेटर जो लिखा हुआ था हमारे चितड़े। அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயல் அகமது அவர்கள். வணக்கம். வணக்கம். பாராளுமன்றமே அமளிமையாகி இதுவரை பேச்சுவார்த்தையில் இருந்தது இன்னைக்கு கைகலப்பாகி அடிதட அளவுக்கு போயிருக்கிறது. பிஜேபி எம்பி ஒருத்தர் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தி அவருடைய தங்கை குறிப்பாக பீகா காந்தி தள்ளுமுள்ளுக்கு ஆளாயிருக்கிறார். அவரும் தள்ளி விட்டுருக்காங்க. இந்த பரபரப்பு சம்பவம் முதல்ல எப்படி பாக்குறீங்க? 2 நாளைக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி அது சாத்தியமா, அது சரிதானா, ஒரே நாடு இந்தியாங்கிற நாட்டுக்கு ஒரே டைம்ல வந்து தேர்தலை வந்து நடைமுறைப்படுத்துறது சாத்தியக்கூறு இருக்குதா, இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இது சரிதானா என்று அனைத்து ஊடகங்களும் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தது. இன்றைக்கு அப்படியே திருப்பிட்டாங்க பாருங்க. இதுதான் RSS, இதுதான் சங் பரிவார புத்தி, இதுதான் சனாதன வர்ணாசிரம கோட்பாட்டுல வந்து ஊறி திளைத்தருடைய அந்த சதிவேர். நேற்று அம்பேத்கர் 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 ஏன் சொல்றீங்க? அது ஒரு ஃபேஷனா போச்சு. நீங்க வந்து கடவுளின் பெயரை சொல்லியிருந்தால் 7 ஜென்மத்திற்கு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், சொர்க்கம் கிடைச்சிருக்கும்னு சொல்றாரு. யாரு? அமித்ஷா. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் சொர்க்கத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு புரியுதா? திசை திருப்பல். அப்ப வாதங்கள் ஃபுல்லா அம்பேத்கரை நோக்கி திரும்பி விட்டது. அதுல கிடுக்கு பிடிச்சதுனால இப்ப என்ன பண்றாங்க, வன்முறை கையில் எடுத்துட்டாங்க. அம்பேத்கரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் RSS சங் பரிவார பாஜகவை தவிர அனைவருக்குமான தலைவர் வந்து யாருன்னா அம்பேத்கர். அப்ப அவர் அரசியல் அரங்கில தலைமைப்படுத்தப்பட்டாங்க. அமித்ஷாவுடைய உள்ளத்துல இருந்து அம்பேத்கருக்கு எதிரான வெறி உணர்வு, அந்த குரோதம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்ததுனால, அதை எதிர்கட்சி இந்தியா கூட்டணி வந்து பிடித்து கொண்டதுனால திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க, இன்னைக்கு தள்ளுமுள்ள ஏற்படுத்தியிருக்கிறாங்க. என்னங்க, எதிர்கட்சிகள் அவங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்துறாங்க, ஜனநாயக அடிப்படையான போராட்டம். அதை என்ன பண்ற, அந்த இடத்துக்கே போய் அவர்களுக்கு எதிராக வந்து கோஷமிட்டு பாஜக காரங்க என்ன செய்யறாங்க, அங்க உள்ள எம்பிக்கள் வந்து அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க, எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியினர் பிஜேபி ஆளுடைய ஒன்றிய அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் RSS குண்டர்களே, RSS தொண்டர்களே, பாஜக நீங்க போய் அந்த இடத்துக்கு போங்க, வன்முறை செய்யுங்கள், நீங்களே வந்து என்ன செய்ய செவத்துல முட்டிட்டு அவங்க வந்து எங்களை தாக்குனாங்கன்னு சொல்லுங்க, இப்படி பிரச்சனை பண்ணுங்க என்று சொல்லாமல் சொல்லுகிறார்கள்.
இந்த சூட்சமத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை, ராகுல் காந்தி தள்ளி விட்டுட்டாங்கிறாரு. சொல்லக்கூடிய ஆளாவது உருப்படியான ஆளா? இந்த குற்றச்சாட்டை வைக்கிற ஆளை பாத்தீங்களா? முதல்ல யாரு? பிரதாப் சந்திர சாரங்கி, 1ஆம் நம்பர் சங்கி. அவர் வந்து RSS உடைய முழு ஊழியராக இருந்து ஒரிசாவில் அவன் பண்ண அழிச்சாட்டு எவ்வளவு விஷயம், அவன் பண்ண எவ்வளவு பிரச்சனைகள் அவரை சுற்றி. இன்றைக்கு அவர் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரி ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட்ல உடைய அமைச்சரா இருக்கிறார். மீன்வளத்துறையும் கால்நடை துறையுடைய அமைச்சரா. ஏற்கனவே இந்த ஆளு பஜ்ரங் தரல BHPல இருந்து கலவரம் செய்து எவ்வளவு பிரச்சனைக்குரிய நபர் இவரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிஜேபியை பொறுத்தவரையில எவ்வளவு பெரிய பெரிய தவறு பண்றீங்களோ அவ்வளவு பெரிய பெரிய பதவியை கொடுப்பாங்க. அவருக்கு முன் உதாரணம் அந்த ஆளு பிரதாப் சந்திர சாரங்கி. இவர் சொல்றாரு ராகுல் காந்தி உங்களை தள்ளி விட்டாங்களா கேக்குறாங்க. இந்த வீடியோக்கள்லாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, டைம்ஸ் நவுலையோ ரீபப்ளிக்கோ வெளியிட மாட்டாங்க. நேரடியாக பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, உங்களை ராகுல் காந்தி தள்ளி விட்டாரா? இது கேள்வி. என்ன சொல்லணும்? ஆமாங்க தள்ளி விட்டார், நாங்க விழுந்த பத்தில மண்டையில அப்படி சொல்லல. ராகுல் காந்தி என்னை நேரடியாக தள்ளி விடவில்லை. கன்ஃபெஷன் ரிப்போர்ட் அந்த வீடியோ பதிவு இருக்கா இல்லையா? என்ன தள்ளி விடல, எனக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இருந்தார், அவரை தள்ளி விட்டார். அந்த அமைச்சர் என் மேல விழுந்து நான் கீழே விழுந்துட்டேன், முடிஞ்சு போச்சா? இப்ப அந்த அமைச்சரை கேட்கணும், உன்னையா தள்ளி விட்டா நான் ஐயா ராகுல் காந்தி அப்படின்னு. ஏன்னா அந்த வீடியோல வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஆள் விழுத்து கிடக்கிறாரு, ராகுல் காந்தி பார்வை எடுத்துக்காக போறாரு, என்ன ஆச்சு என்னன்னு கேட்கிற. அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இவர் தள்ளி விட்டாருண்டா என்னத்தை பாருங்க. அப்ப இது போன்ற ட்ரைனிங் தான் காந்தியை சுட்டு கொண்ட கோச்சே இஸ்மாயில் என்று தானே பச்சை குத்தி கொண்டு சுட்டு கொண்டான். அந்த வழியில வந்தவங்க தானே அந்த மோடி, அமித்ஷா, மோகன் பகவத் எல்லாரும். அது போல தன்னால விழுந்துகிட்டு ராகுல் காந்தி தள்ளி விட்டாங்கிறாங்க. சரி, ராகுல் காந்தி தள்ளி விட்டான்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்க வேண்டி. உங்களுக்கு அங்க என்ன வேலை? இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கரை அமித்ஷா இழிவுபடுத்தி விட்டான்னு சொல்லி போராட்டம் நடத்தக்கூடிய விஷயத்துல நீங்க ஏன் அப்படி தள்ளு முள்ளுக்கு போறீங்க? அப்ப உங்க உள்நோக்கம் தெரியுதா இல்லையா? இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. இல்ல, இப்ப இதுல வந்து பிரியங்கா காந்தி தள்ளிவிடப்பட்டிருக்காங்கிற வீடியோ வெளியே வந்திருக்கிறது. அவரும் அட்மிட் ஆயிருக்கிறதா கேள்விப்படுறோம். இல்ல இதுக்கிடையே வந்து நம்ம தமிழக MP ஜோதிமணி அவர்கள் பல்வேறு குற்றங்கள் வைக்கிறாங்க. அவங்க வந்து நாங்க உள்ள போகவர்களை முழுக்க தடுத்தாங்க, அதன் விளையாட்டு நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப மேற்கொண்டு அமளியில் ஈடுபடுவது சரியா? பாராளுமன்றத்தை முடக்க சரியா? என்ன கேட்கிறேன்னா, பாராளுமன்றத்தை வந்து இந்தியா கூட்டணி முடக்கலையே. பாராளுமன்றத்துடைய வரலாற்றுல எதிர்கட்சிகள் தான் முடக்கும் என்று சொல்வார்கள் கோஷமிட்டு. ஆனா இப்ப பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கிறது யாரு? ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தது யாரு? இந்தியா கூட்டணி எம்பிக்களா கொண்டு வந்தாங்க. அவரை கொண்டு வந்தது அர்ஜுன் ராம் மேக்வால். இப்ப அர்ஜுன் ராம் மேக்வால் அந்த அமைச்சர் தான் எல்லாத்தையும் காரணம். அவர் தானே இந்த சட்ட முன்வடிவே வழி முடிஞ்சாரு. இன்றைக்கு பிரியங்கா காந்தியை வந்து நீங்க வந்து தள்ளி விட்டுருக்கிறீங்க. அந்த CCTV ஃபுட்டேஜ் வெளியே வரும். 1200 CCTV ஃபுட்டேஜ் அங்க இருக்கா இல்லையா? CCTVல இருக்கா இல்லையா? சுற்றி வர எடுத்து போட்டுற வேண்டியதுன்னா யாரு தள்ளி விட்டான்னு தெரிஞ்சு போவோம்ல. இவர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம தான் லைவ்ல பாக்குறோமுங்க. எங்க எழுச்சி தமிழ்ல திருமார் இருக்காரு, அவருடைய மொபைல லைவ் ஓடிட்டு இருக்கு, நாங்க லைவ்ல பாத்துட்டு இருக்கிறோம். அது போல மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு, திரிணாமுல் காங்கிரஸ் MP இருக்காங்க, நம்ம திமுகவுடைய கூட்டணி கட்சி MP எல்லாம் அங்க இருக்கிறாரு. அந்த வரிசையில் தான் ராகுல் காந்தி நிற்கிறார். இவங்க தான் பிஜேபி காரங்க தான் அவங்கள உள்ள அனுமதிக்காம அந்த என்ன செய்யறாங்க, இந்த நுழைவு வாயில என்னமோ ஒரு தர்ம சதானா எழுதியிருக்கிறது ஹிந்தியில, அதுல என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. நீ ஏன் தடுக்கிற? அவங்க 2 மணிக்கு வந்து அவங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போக தானே செய்யணும். நீ தடுக்கிறதுக்கு நீங்க யாருப்பா? கேட்டா நாங்க அம்பேத்கரை வந்து பயங்கரமா நேசிக்கிறோம். எங்க நேசிக்கிறீங்க? இந்திய அரசியல் சட்டத்தை வந்து காலில் போட்டு நசிக்கிறீங்களா நீங்க? அம்பேத்கரை வந்து பயங்கரமா நேசிக்கிறாங்களாம் மோடி, அமித்ஷா சொல்றீங்க. கொஞ்சம் கூட வைக்க இல்லாம 2023 வாரணாசியில தர்ம சன்சாத் அந்த சாமியார்கள் முடிவெடுக்கிறாங்க, அம்பேத்கருடைய சட்டம் சரியில்லை, தூக்கி வீசணும், இந்து ராஷ்டிரம் தான் கொண்டு வரணும், அதுக்கான அரசியல் சட்டம் இந்த இருக்குன்னு 950 பக்கத்துக்கு வந்து அவங்க காட்டினாங்களே. அப்ப மோடி அமித்ஷா எங்க போனாங்க? மோடி தான் அப்ப பிரதமர், அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர். அவங்க நடவடிக்கை எடுத்தாரா? நாங்க அம்பேத்கரை நேசிக்கிறோம், அம்பேத்கர் சட்டத்தை நீங்க எப்படி மாத்தலாம், எப்படி இந்தியா கூடிய காவி குடி என்று சொல்லலாம், இந்தியாவுடைய தலைநகரை வந்து வாரணாசி நீங்க எப்படி சொல்லலாம் கேட்டாரா?
எதுவுமே கேட்கலையே. முஸ்லிம்களுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னு சொன்னாங்களே. அப்ப நடிப்பு. இவர்கள் அம்பேத்கர் என்றாலே இவங்களுக்கு நஞ்சு. காரணம், ஒரு சாவரைன் சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், சமதர்மம் வாய்ந்த மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசான இந்தியான்னு சொல்லிட்டாரு. அது இவங்க RSS சித்தாந்தத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அம்பேத்கருடைய மரணத்திலேயே சந்தேகம் இருக்கா இல்லையாங்க? அம்பேத்கர் நேசிக்கூடியவர் தானே. இவர் சொல்றாருல, முதல்ல அமித்ஷாவுக்கும் அம்பேத்கருக்கும் சம்பந்தம் இல்லை, ஒரு பேச்சுக்கே வச்சுக்கிறோம், அம்பேத்கர் நாங்கள் நேசிக்கிறோம் இல்ல சொல்றாருல்ல. நான் திருப்பி கேட்கிறேன், அமித்ஷா சொன்ன வார்த்தை என்ன? அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிடுறத விட, சொல்வதை விட, அந்த வார்த்தை நீங்க புரிஞ்சு, சொல்வதை விட கடவுளின் பெயரை சொன்னால் 7 ஜென்மத்துக்கும் சொர்க்கம் கிடைக்கும். அப்ப 7 ஜென்மம்ங்கிறது வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல கிடையாது, கிறிஸ்துவ மார்க்கத்துல கிடையாது. அவன் இந்து அதுதான் சொல்றாரு. அவரு 7 ஜென்மங்கள்ங்கிறத இந்து கடவுள் நம்பிக்கை தான். ராம் ராம் ராம்ங்கிறது யாருடைய கடவுள்? ராமராஜ்யம் அமைப்பதற்காக தானே RSSம் பாஜகவும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மூச்சுக்கு 300 தடவை ராம் 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 என்று சொன்ன தேசபிதா காந்தியடிகளை சுட்டு கொண்டது யார்? சொர்க்கத்துக்கு அனுப்புவதா சுட்டு கொண்டீங்களா? கோச்சே அப்படி கோச்சேவுடைய பேர குழந்தைங்க தானே நீங்கெல்லாம், கோச்சேவுடைய மருமக்க மருந்தானே நீங்கெல்லாம். அப்போ ராம் ராம்னு சொன்ன காந்தியடிகள், தேசபிதா காந்தியடிகளை சுட்டு கொண்ட கோச்சே கும்பல் தான் சொல்லிடுறது சொர்க்கத்துக்கு அனுப்புவோம், சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் 7 ஜென்மத்திற்கு. எப்போ உங்க கடவுள் ராமரை வந்து உச்சரித்த காந்தியடிகளை சுட்டு கொண்டிலப்பா, அப்ப சொர்க்கத்துக்கு அனுப்புவதா சுட்டு கொள்றீங்களா? அப்ப சொர்க்கத்துக்கு அனுப்புறதுல எல்லாம் சுட்டு கொள்வீங்க போல தெரியுது. அதுக்குதான் துர்கா வாகினின்னு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்க. இப்படி நாங்க கேட்கலாமா? சரி, அம்பேத்கரை சொல்லல, அம்பேத்கருடைய மரணத்துல எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கிறது. உண்மையிலே நீங்க அம்பேத்கரை நேசிப்பதாக இருந்தால் அவருடைய பயோகிராபி லாஸ்ட் 3 days ஆஃப் அம்பேத்கர் தட்டி பாருங்க. என்ன சொல்லுது? டிசம்பர் 4, 1956 செவ்வாய்க்கிழமை காலையில 10:30 மணி 11 மணிக்கு பார்லிமெண்ட்ல உரையாற்றுகிறார். அந்த விவாதத்துல கலந்து கொள்றார் யார்? அம்பேத்கர். டிசம்பர் 5 1956 புதன்கிழமை காலையில 3 லெட்டர் எழுதுறாரு. ஈவினிங் 5 மணிக்கு ஜெயின் சமூகத்தை சேர்ந்த அந்த பிரமுகர்கள்லாம் வருகிறார்கள். நைட்டு சாப்பிடுறாரு, ரைஸ் சோறு சாப்பிடுறாரு. அப்போ புத்தம் தம்முங்கிற புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். காலையில நீங்க சொல்றீங்க அவர் வந்து மரணமாகி விட்டாருங்க. சந்தேகம் இருக்காரு இல்லையா? அந்த சந்தேகத்தை தீர்த்தது யாரு? இப்படி சந்தேகம் வரும்போது அவருடைய மனைவி பிராமின்ல இருந்து புத்தம தலைவிய சவிதா அம்பேத்கர் அவர் மீது குற்றச்சாட்டு வரும்போது அதுக்கு கமிஷன் அமைச்சர் ஜவஹர்லால் நேரு. இப்ப என்ன சொல்ல வர்றாங்க? காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கு தான் எதிர்க்கலாம். யாரா சொன்னா காங்கிரஸுக்கு அம்பேத்கர் எதிர்ன்னு? 1952 அம்பேத்கரை தோற்கடிச்சார். அம்பேத்கரை தெளிவா சொல்கிறார், என்னை தோற்கடித்தது யார் என்றால் 1952 RSS. என்னை தோற்கடித்தது தேர்தலில் வந்து சவர்கரு, கையில மணில போட்டு சொல்லல, கமல்காந்த் சித்ரே சொல்லக்கூடியவர்களுக்கு எழுதிய கடிதத்துல இருக்கு. இந்த என் கையில எவிடன்ஸ் இருக்கு. அப்ப அம்பேத்கரை ஒரு காலமும் இவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டது கிடையாது. முக்கியமா கார்கேவும் அந்த அந்த இடத்தை தள்ளிவிடப்பட்டிருக்கிற செய்தி இப்ப வெளிவருது. குறிப்பாக MP ஜோதிமணி அவர்கள் குறிப்பிடுகிறார். இதுக்கிடையே அமித்ஷாவை பதவி விலக வேண்டும் என்று சொல்வது சரியா? அவர் மீது வன்கொடுமை சட்டத்தை பாய்ச்ச வேண்டும் ஒரு தரப்பு வாழ வைக்கிறாங்க. இதெல்லாம் சரியா? இது வந்து ரொம்ப குறைந்தபட்சம். அமித்ஷாவை மட்டும் நீங்க வந்து என்ன செய்ய முடியாது, பதவிகளை சொல்ல முடியாது. ஒட்டு மொத்தமா அந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லாத குரூப்புங்க. அமித்ஷா மட்டும் கெட்டவர், மோடி நல்லவர் இல்லை. எல்லாமே ஒரே கூட்டையில் ஒரே மட்டைகள் தானே. இன்றைக்கு அமித்ஷா சொல்லுவதுதான் மோடி சரிகண்டு பேசுறாரா இல்லையா? பிரதமராக இருக்கக்கூடிய சரிகண்டு பேசுறாருங்க. இன்றைக்கு ஹிந்துடைய தலைங்கத்தை பாருங்க, சரிகண்டு அவ்வளவு சப்ப கட்டு பேசுறாருங்க. இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே நீ சொல்றீங்க, முதல் லைன்ல இருந்தவங்க எல்லாமே வயதானவர்கள் தான் இருந்தாங்க. கார்கே பாய் மூத்த அரசியல்வாதிகள். நீங்க பிடிச்சி தள்ளி விட்டீங்கன்னா யாருன்னா அதுல ராகுல் காந்தியும் இருக்கிறார், பிரியங்கா காந்தியும் இருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் தள்ளி இவங்க தான் வன்முறையை தூண்டி இருக்கிறாங்க. இப்ப மல்லிகார்ஜுன கார்கே கீழே வந்தா என்ன, எவ்வளவு வயசான மனுஷன், எவ்வளவு மூத்த அரசியல்வாதி. அப்ப அந்த இப்ப யாரு ஆத்திரம் உங்களுக்கு வைக்கக்கூடிய வாதத்திற்கு பதில் சொல்ல முடியல. இவங்க வந்து அம்பேத்கரை தோற்கடித்த யாருன்னு சொல்லும் போது இங்க இருந்து ராகுல் காந்தி பதில் சொல்றாரு. எப்ப அம்பேத்கரே வந்து எழுதியிருக்கிறாரு, அவன் நீங்க தான் தோற்கடித்தீர்கள் தேர்தல்ல, காரணம் அவர் காஷ்மீரை தனியா பிரிச்சு கொடுப்பேன்னு சொன்னாரு, அதனாலதான் தோற்கடிச்சேன்னு அவரே எழுதியிருக்கிறாரு. நீங்க 370 நீங்க ஆர்டிகல் 370 இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்க காஷ்மீர் மக்களுக்கு வஞ்சிச்சிருக்கீங்க. இப்படி பதில் வரும்போது தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
அம்பேத்கர் வந்து எல்லாருக்குமான தலைவர். அது வந்து ஒரு கட்சி கூட தலைவரா இல்ல. அதனால்தான் சர்வ கட்சியும் இன்னைக்கு நம்ம ரோட்ல நிக்கிறோம். இந்த பேட்டியை முடித்து விட்டு இன்னைக்கு மூன்று ஆர்ப்பாட்டம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம். ரயில் மறியல், ஆமா, பஸ் ரயில் மறியல் மறியல் நடந்து. ரயில் மறியல் நடந்திருக்கு விசிக சார்பாக. ஆமா, அடுத்து இப்ப நாங்கள் ஓகே, இருங்க, என்ன சொல்ல வரீங்க? அமித்ஷா அவருடைய RSS பாசறையில் பயின்றதை இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்துட்டுன்னு சொல்ற அளவுக்கு உள்ளத்துல இருந்து வெளியே வந்து விட்டது. அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். அவர் வந்து இனியும் இந்த இந்திய திருநாட்டினுடைய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு தார்மீக அடிப்படையில் அவருக்கு உரிமையோ அருகதையோ கிடையாது. அவர் நிச்சயமாக பதவி விலக வேண்டும், பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தொடரும். இனி அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்ல உள்ள வராத அளவுக்குள்ள நெருக்கடிகளை வந்து இந்தியா கூட்டணி கொடுக்க வேண்டும். இது ஏதோ வந்து எம்பிக்கள் உள்ள சண்டை கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய தலைவர் அம்பேத்கர், அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர். அந்த அம்பேத்கரை இழிவுபடுத்தியது ஒட்டுமொத்த இந்தியாவை இழிவுபடுத்துவதற்கு சமமாகும். எனவே அவர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் ஒற்றை கோரிக்கை. குறிப்பாக பதவி விலகிறது, மன்னிப்பு கேட்கலாம் வந்து அவங்க சவகர் பரம்பரை ஈஸியா மன்னிப்பு கேட்டு போயிருவாங்க. மன்னிப்பு தான் வந்து கிலோ எவ்வளவுன்னு கேட்பாங்க. இதில் வந்து அவர் நடந்து கொண்ட முறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வருகிறது. எனவே அமித்ஷா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும். குறிப்பா அந்த வழக்கு விசாரணையை விசாரிக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கும் அந்த நீதிபதிகளுக்கும் உரிய பாதுகாப்பு வேணும். ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா விஷயத்துல சராபுதீன் என்கவுண்டர்ல விசாரித்த நீதிபதி லோயாவை வந்து காணோம், மரணம். அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அவர் மீது, அமித்ஷா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கோருகிறேன். ஓகே, அதாவது முன்னெப்பொழுதும் இல்லாதவர்களுக்கு வாதங்கள், பிரதிவாதங்கள், கூச்சல்கள், குழப்பங்கள் தான் இருந்தது. ஆனா முதல் முறையாக பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு அடிவடி தள்ளுமுள்ளாக ஏற்பட்டிருப்பது, ஒருவருக்கு மண்டையுடன் இருப்பது யாரும் ஜனநாயகத்திலும் கூட யாரும் ஏற்க வல்ல விஷயம் அல்ல. ஆனாலும் கூட அதையும் தாண்டி பிஜேபி அரசு செய்வதாக அதன் மீது குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுவேன். விவாதத்துள்ள அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற. நன்றி. நன்றி.